இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு நம்மிடம் இணைகிறார் கர்னல் பிரின்ஸ் அவர்கள். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம் சார். தற்போது இந்தியா ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கு இந்திய ராணுவம். அதாவது நேற்றைக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ தளம் அதபோது பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வீடியோவை இந்திய ராணுவம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை பதிவு செய்யுங்கள். நார்மலாக இதெல்லாம் புதுசாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு ஜாஸ்தி சொல்ல மாட்டோம். ஆனால் நாட்டு மக்கள் இவ்வளோ ஆவலாக இருக்கிறதுனாலையும், ரெண்டாவது வதந்திகள் பரவுறதுனாலையும், மெயினாக வதந்திகள் நிறையா பரவுறதுனாலையும் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்தியன் ஆர்மி ஒன்றுமே பண்ணலன்ட்டு. அதுக்காக இது என்ன இந்த வீடியோவில் காமிக்கிறாங்கன்னா, நம்மளோட பார்டர் இந்த ஏரியாவில் நான் இருந்திருக்கேன், பெம்பர்கலின்ட்டு ரஜோரி பூஞ்ச் செக்டரில். இங்கே எப்படி அந்த ஒரு கன் பார்த்தீங்கன்னா, அது RL ராக்கெட் லான்ச்சர் கன், அதை வச்சு எனிமி பங்கர்ஸ் அதை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அந்த டெரரிஸ்ட்னு மட்டும் சொல்ல முடியாது, டெரரிஸ்ட் கூடாரங்கள்னு சொல்ல முடியாது, அதில் பாகிஸ்தான் ஆர்மி இருக்கலாம். அப்போது நீங்கள் பார்டர் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, பூஞ்ச்லேருந்து எல்லாம் ரெண்டு மிலிட்ரியும் ஐபால் டு ஐபால் கான்டாக்ட் அப்படி இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நம்ம கண்ணிலேருந்து பார்த்தோன்னா அவங்க இருக்கிறது தெரியும், அவங்க கண்ணிலேருந்து பார்த்தா தெரியும். பைனாக்குலரோ இல்லை வேறு எதாவது ஆர்டிஃபிஷியல் மீன்ஸில் நம்ம பார்க்கணும் தேவையில்லை, நேருக்கு நேராக. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தூரத்தில் மலை மேலே இருக்கும்போதும் 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த விசிபிலிட்டி இருக்கும் ஹைட்டில் இருக்கும்போது. அது எதிரில் அவங்க இருக்கும்போது நம்ம இங்கேருந்து இப்போ இந்த வீடியோவில் கிளியராக காமிக்கிறேன், இங்கேருந்து ஒரு ஏவுகணை ராக்கெட் லான்ச்சர் அனுப்புகிறோம், நேராக போய் அங்கே பங்கரில் போய் அது போய் அடிக்குது. அதாவது இந்த நேரத்தில் இந்தியன் ஆர்மி இந்த ட்ரோன்ஸில் வர்றதுனால நம்ம சும்மா இருக்கல, நம்ம பார்டர்லேயும் அவங்கள ஆக்டிவேட் பண்ணி அவங்க என்கேஜ் பண்ணிகிட்ருக்குறோம். நார்மலாக பார்டரில் சில சமயம் எப்போ ஒருத்தர் இந்த மாதிரி வெப்பனை ஃபயர் பண்ணுவாங்க, சில சமயம் அந்த ஸ்மால் ஆர்ம்ஸ் தான் ஃபயர் பண்ணுவாங்க. இப்போ இன்னும் ஃபோக்கஸ்டாக அவங்களும் ஃபயர் பண்ணுறாங்க, நம்மளும் ரிட்டர்ன் பண்ணுறோம் ஃபயரை. ஸோ அதுதான் இந்த வீடியோ காமிக்குது. இது அஃபிஷியலாக இந்தியன் ஆர்மி ரிலீஸ் பண்ணது, ADGPI அவங்க ரிலீஸ் பண்ணது. ஸோ பப்ளிக் இன்ஃபர்மேஷன், PIனா பப்ளிக் இன்ஃபர்மேஷன், ADGனா டைரக்டர் ஜெனரல், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் பப்ளிக் இன்ஃபர்மேஷன். அது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க தான் மீடியாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, ப்ரெஸ் ப்ரீஃபிங்லாம் பண்ணுறது அவங்களோட வேலை. அவங்க இதை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் பரவலாக நீங்கள் போட்டு காமிக்கலாம், இது ஃபேக் வீடியோ இல்லை. சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொத்த படையுமே தயார் நிலையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. கடல் படையும் கூட தயார் நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் வெறும் ட்ரோன் மூலமாகவே மட்டுமே பாகிஸ்தானுடைய தாக்குதலை இந்தியா தடுத்து நிறுத்தி வரக்கூடிய இந்த நிலையில் இந்தியாவுடைய தீவிர தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நம்ம முன்னாலேருந்து சொன்ன மாதிரி the aim of Operation Sindoor is to destroy terrorist infrastructure. அதனால் வாரை நம்ம எஸ்கலேட் பண்ண மாட்டோன்ட்டு ரொம்ப தெளிவாக தெளிவாக நம்ம மற்ற நாடுகளுக்கு சொல்லியிருக்கிறோம், நம்ம எஸ்கலேட் பண்ண மாட்டோன்ட்டு. அதனால எது அவங்க பண்ணுறாங்களோ மோஸ்ட்லி அதோட கொஞ்சம் ஜாஸ்தி தான் பண்ணுறோம். ஆனால் அவங்க இன்னும் எஸ்கலேட் பண்ணால் அதுக்காக நம்ம ரெடி பொசிஷனில் இருக்கோம். ஏன்னா INS விக்ராந்தில் அங்கே போய் பார்டரில் இப்போது அரேபியன் சி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட 1000 கிலோமீட்டர் சி பார்டர் இருக்குது, நம்மளது 2000 கிலோமீட்டர் சி பார்டர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம போய் நம்மளோட ஷிப்ஸை இப்போது INS விக்ராந்த் போகுதுன்னா வெறும் ஒரு ஷிப்பு மட்டும் இல்லை, அது கூட சப்மரின், டிஸ்ட்ராயர்ஸ், ஃப்ரிகேட்ஸு, இது மாதிரி ஒரு 20 கப்பல், சின்னது பெருசு எல்லாமே, நீர்மூழ்கிய கப்பல்லேருந்து எல்லாம் போகும். அதே ஒரு பெரிய விஷயம், ஒரு கேரியர் ஷிப் போகுதுன்னா. அது இல்லாமல் மற்ற போர் மூழ்கி கப்பலும் மற்ற கப்பலையும் அந்த இடத்துக்கு டைவர்ட் பண்ணி இப்போது ஈஸ்டர்ன் ஃப்ளீட்டில் இருக்கிற எல்லா கப்பலையும் அந்த பக்கம் கொஞ்சம் தூரமாக நம்ம வாட்டர்ஸில் வச்சுருப்பாங்க இப்போ தேவையை அதை பண்ணுறதுக்கு. இதுதான் நேவலோட மெயின் ரோல், நேவியோட மெயின் ரோல் இந்த டைமில். மற்றபடி இந்தியன் நம்ம ஃபுல் மொபிலைசேஷன் பண்ணல அப்படின்னா மற்ற இடத்துல இருக்கப்போ நமக்கு கொஞ்சம் ஹெட் குவார்ட்டர்ஸ் மற்ற இந்தியாவில் மற்ற இடத்துலலாம் இருக்குது, சென்ட்ரல் பார்ட்லாம் இருக்குது. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் இன்னும் அவங்க ஃபுல்லாக மூவ் பண்ணல, சம் எலிமெண்ட்ஸ் மூவ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் எஸ்கலேட் ஆகலை.
அவ்வளோ ஒன்றும் தேவையில்லை. அங்கே இருக்க ஃபோர்ஸஸே வர ட்ரோன்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்ட்டு நம்ம வச்சுருக்கோம். இன்னும் போக போக வார் சிச்சுவேஷன் இட் இஸ் அ சேஞ்சிங் டைனமிக் சிச்சுவேஷன். ஆனால் எப்படி ஆகும் எப்படி போகும்னு யாருமே சொல்ல முடியாது. அது சிச்சுவேஷனை பொறுத்து அவங்களே நினைக்க மாட்டாங்க நான் எப்படி எஸ்கலேட் பண்ணோம். பாகிஸ்தான் ஆர்மியில் ஜென்ரல் கூட நம்ம பேசினோம் இப்படி பண்ண போகிறோம் அப்படி போகிறோம்னு சொல்லணும். இந்தியா என்ன பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஏன் எக்கனாமிக் ரீசன்னால அவங்களால எஸ்கலேட் பண்ண ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து நம்மளோட ஸ்டாண்டிங் இன் த வேர்ல்டு அது ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன தேசம் மாதிரி இதில் அந்த மாதிரி டெரரிஸ்ட் சப்போர்ட்டிங் தேசம் மாதிரி நம்ம வந்து காமிக்க விரும்பலை. ஆனால் நம்ம ஸ்டார்டிங் பண்ணும்போது எல்லாருமே தான் சொன்னாங்க டெரரிசம் ஹேஸ் டு பி சப்ரெஸ்ட். ஏன்னா இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த டைம் எப்படி அவங்க கையாடினாங்களோ அது யாருக்குமே அது அதிருப்தியை கொடுத்தது. அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அட்டாக் நம்ம பண்ணது ரொம்ப லாஜிக்கலாக யாரும் வர வைக்கல, யாரும் ஒன்றும் சொல்லலை. இப்போ செகண்ட் ஃபேஸ் ஆஃப் அட்டாக்கும் இன்றைக்கி நம்ம பண்ணதை மெஷர்டாக பண்ணோம். ட்ரோன்ஸ் விட்டுட்டே இருந்தாங்க, ட்ரோன் வர தளவாடத்தை நம்ம போய் அடிச்சிருக்கோம். அதனால எல்லாமே ஒரு நம்ம லாஜிக்கலாகவும் மெஷர்டாக பொறுத்திருந்து தான் நம்ம பண்ணுறோம். இந்த எஸ்கலேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இனி என்ன பண்ணும்போது நம்ம எஸ்கலேட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு அடி கொடுத்தா நம்ம 3 அடி கொடுக்குற நிலைமையில் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபோர்ஸஸும் அந்த ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறாங்க. அதனால் எப்படி போகுதுன்ட்டு இப்படி தான் பார்க்கணும். ட்ரோன்ஸ் மட்டும் வருதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சில சமயம் அவங்க டேங்க்ஸை மூவ் பண்ணியிருப்பாங்க, பார்டரில் ட்ரூப்ஸை மூவ் பண்ணியிருப்பாங்க, நம்மளும் மூவ் பண்ணியிருப்போம். ஆனால் டேங்க்ஸ் வந்து இருக்கிற அவங்களோட நார்மல் பீஸ் லொக்கேஷன் போகிறதே ஒரு பெரிய விஷயம். அங்கே போயிட்டு அப்போ பார்டர் கிராஸ் ஆனால் தான் ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் மாதிரி நம்ம இதை சொல்லலாம். சார் இப்போ வந்து கடற்படையில் இருக்கக்கூடிய ஐஎன்எஸ் விக்ராந்த் மூலமாக வந்து இந்தியா ஒரு தாக்குதலை தொடுக்கும் பட்சத்தில் அதை வந்து பாகிஸ்தானால் எதிர்கொள்ளவோ அதை தடுக்கவோ வந்து கூடிய வல்லமை அவர்களுக்கு இருக்கிறதா? ஏன்னா வந்து இப்போ வந்து அவங்க வந்து சிவிலியன்ஸை தான் வந்து டார்கெட் பண்ணி அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு தற்காப்பு முறையில் மட்டுமே வந்து நாம் வந்து அந்த தாக்குதலை வந்து நம்ம அணுகிட்டு இருக்கிறோம். ஒருவேளை வந்து நம்ம திருப்பி பதில் தாக்குதல் தீவிரமாக நம்ம நடத்தும் பட்சத்தில் அவர்களுக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறதா? அது குறித்து நீங்கள் உங்களுடைய பார்வையை பதிவு செய்யுங்க. ஈக்குவலாக அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அவங்க எப்பொழுதும் இந்த நியூக்ளியர் கார்டை தூக்கிட்டு வந்து நியூக்ளியர் அப்படின்றாங்க. ஆனால் அதுலேயும் அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் எடுத்து ஃபயர் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஏடி கன்ஸ் இருக்குது, அது மிட் ஏர்லேயே அது நிறுத்த சான்ஸ் இருக்குது. ஆனால் அதோட எஃபெக்ட்ஸ் நியூக்ளியர் பாம்பு மேலே வெடித்தாலும் கீழே வெடிச்சாலும் அது எஃபெக்ட்ஸ் வந்து மெனி ஃபோல்டாக இருக்கும். அதனால் உலக நாடுகள் கண்டிப்பாக எஃபர்ட்ஸ் போடும் நியூக்ளியர் லெவல் வரைக்கும் போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க எஃபர்ட்ஸ் போடுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம். ரெண்டாவது கடல் வல்லமை அவங்கக்கிட்ட கண்டிப்பாகவே கம்மியாக இருக்குது. இப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க ஐஎன்எஸ் விக்ராந்துக்கு அவங்க இருக்க 2 சப்மரின் அனுப்புவாங்க. அவங்க சப்மரினோட மூவ்மெண்ட்டை நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு வார்ன் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்துட்டோம் வராதிங்கன்னு சொல்லி நம்ம வார்னிங் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா அந்த சப்மரின் டிஸ்ட்ராய் பண்ணுற மெஷர்ஸ் நம்ம எடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் எது இருந்தாலும் கடற்படை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாகவே ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அண்டு கரெக்டான நேரத்தில் அங்கே போய் நம்ம இருந்துட்டோம். ஸோ மற்ற ஏவுகணையையும் நம்ம அவங்களோடது இன்றைக்கி அவங்க அந்த ஷைன் அது அமைச்சிருக்கிறாங்க, அதையும் நம்ம வந்து வீழ்த்திட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜாஸ்தி மேனுவரபிலிட்டி பண்ண சான்ஸ் இல்லை. ஒரே ஒரு இடத்துல தான் ட்ரோன் அமைச்சிட்டு இருக்கிறாங்க. அது சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சில ட்ரோன்ஸ் லேண்ட் ஆகுது. இப்போ வரது சின்ன ட்ரோன்ஸ். இனி பரக்தியா ட்ரோன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் அவங்க ஃப்ளை பண்ணும்போது அது இன்னும் மேசிவாக அது எஃபெக்ட் வந்து உண்டாக்கும். அது வந்து அவங்க வச்சுருப்பாங்க, நம்ம பார்டரில் இருக்க மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்காக வச்சுருப்பாங்க. எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்க்கும் ஜென்ரல் நம்ம ஏடி கவர் வச்சு நம்மளும் தயாரான நிலைமையில் இருக்கிறோம். அதனால் போக போக இனி 1-2 நாளில் ஓரளவுக்கு இந்த வாரோட திசை நம்மளுக்கு தெரியும். அவங்க ஜாஸ்தி பண்ணாங்கன்னா நம்ம வந்து ஏஎம்++ ஒரு விஷயத்தில் போவோம். ஆல்ரெடி பலுச்சிஸ்தானில் அவங்க இருக்க ஆர்மியை விரட்டி விட்டுருக்காங்க, லிபரேஷன் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஜிக்கல் எண்ட் வெறும் நம்ம இப்போ வந்து டெரரிஸ்டமாக நம்ம இருக்கிறோம், இனிமேல் எங்கிட்ட மேலே டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாதுன்னு சொன்னவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2க்கு நம்ம போய்ட்டுருக்கோம். சார், தற்போதைய போர் சூழல் குறித்தும் இந்தியாவுடைய இராணுவ தளவாடங்களுடைய இருப்பு குறித்தும் நம்மளுடைய வல்லமை குறித்தும் எதிர்த்து தாக்குதலுக்கு
தயாராக இருக்கக்கூடிய நம்மளுடைய ராணுவ பலத்தை குறித்தும் மக்களுக்கு வந்து ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி திரு கர்னல்.